வணக்கம். நான் சென்னையிலிருந்து சாமிநாதன் பேசுகிறேன். காலதேவி அம்மன் கோவில் பற்றி கொஞ்சம் எல்லாம் சொன்னாங்க. அங்கே போயிட்டு வாங்க, காலத்தையே தனக்குள்ளே வச்சுட்டு இருக்க அம்மன், போயிட்டு வந்தேனாக்கா உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொன்னாங்க. அதனால் நான் போன மார்ச் மாதம் கடந்த மார்ச் மாதம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சாதாரணமாக தான் போனேன். அங்கே போன உடனே கையில் ஒரு டேக் மாதிரி கொடுத்து 50 ரூபாய் கட்டிட்டு சுவாமியை தரிசனம் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு இதுனாக்கா, சுவாமி அந்த கோவிலுக்கு போகும்போது வலது 11 வாட்டியும் இடது 11 வாட்டியும் சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே சுவாமியை வேண்டணும். அந்த 11 செகண்ட் வேண்டணும். நான் கண்ணை மூடி வேண்டிட்டேன். கண்ணை திறந்து தான் அந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கணும். கண்ணை மூடி வேண்டின உடனே சொன்னேன், கண்ணை மூடி வேண்டிட்டேன்ட்டு அங்கே இருக்கிற பெரியவா கிட்ட சொல்லியிருந்தேன். கவலைப்படாதீங்க, அம்மனுக்கு மாலை சாத்திடுங்கோ, அமாவாசை டைமில் வாங்க, பௌர்ணமியில் வந்தாலும் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எண்ணங்களோ அதெல்லாம் சரி பண்ணுவான்னு சொன்னால், அதனால் உடனே அமாவாசை டைம்லேயும் அந்த ஆலயத்துக்கு சென்று இதே மாதிரி வலது 11 வாட்டி இடது 11 வாட்டியும் அம்மாவுக்கு கோவிலில் வளம் வந்துட்டு அம்மனை போய் வேண்டிட்டு வந்தேங்க. நிஜமாலே சொல்கிறேன், நான் என்ன நினச்சி அந்த அம்மன்கிட்ட வேண்டிடணும் அந்த 11 செகண்டு, அது எனக்கு நல்லபடியாக நடந்தது. அதனால் என்ன பண்ணேனாக்கா, நான் சென்னையில் இருக்கிறதுனால திரும்பி இன்னொரு வாட்டி அடுத்த அமாவாசைக்கும் போயிட்டு வந்தேன். என்ன விஷயம்னாக்கா, ட்ராவலிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர, மற்றபடி அந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ அந்த அம்மன் அவ்வளோ செய்கிறான். நம்மளுடைய தலையெடுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆலயம் கால நேர கோவில். என் தரிசனம் உனக்கு நல்ல நேரம்னு போட்டிருப்பான். அந்த அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு வந்தேன். எனக்கு நல்லது நடந்தது. நான் நினச்ச பிரார்த்தனைகள் நிறைவேறியது. அதனால் அமாவாசை பௌர்ணமி டைமில் அந்த அம்மனுக்கு நீங்கள் போய் பார்த்து 11 செகண்ட் அந்த சக்கரத்தில் நின்று அம்மனை கண்ணை திறந்து மனசார வேண்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றம் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி முன்னேற்றம்லாம் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்களும் அம்பாளை அமாவாசை பௌர்ணமி டைம், உங்களுக்கு அப்படி அமாவாசை பௌர்ணமி டைமில் போக இயலாத டைமில் நார்மல் டைமில் கூட போயிட்டு வாங்க. அந்த அம்மனோட ஆலயம் மாலை 6 மணிக்கு, அதாவது சூரிய மறைஞ்சதும் ஆலயம் திறக்கும், சூரியன் உதிக்கும் போது ஆலயத்தை மூடிடுவா. அதனால் நல்லபடியாக அங்கே தரிசனம்லாம் கிடைக்கிறது. அம்பாளை மனமுருக வேண்டினோம்னாக்கா நினைத்தது நடக்கும், நம் தலையேற்றியே மாற்றும். எனக்கு ரொம்ப நல்லபடியாக எல்லாமே நடந்துருக்கு. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் திரும்பியும் நெக்ஸ்ட்டு மந்த் நாங்கள் போக போகிறோம். அதனால் உங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். ஒரு பக்தனா அம்பாளுக்கு கோடி புண்ணியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.